Linga baby, if you are bad, I am your dad. வீடியோவை பார்த்த உடனே எனக்கு தோணுனது என்னன்னா, அந்த கருணாஸோட ஒரு மீம் இருக்கும்ல, சரிடா இப்ப என்ன முதல்ல மைண்டுக்குள்ள வந்துச்சு. கமெண்ட் செக்ஷன்லயும் போய் பார்த்தா அதே அதிகமா இருக்கு. அந்த இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட்லாம் பஞ்சாயத்து இல்ல. அந்த மேடையில அவர் பேசின ஒரு விஷயம் தான் இங்க பஞ்சாயத்து. வடசென்னை படத்துல ராஜனை போடும்போது சொல்லுவாங்களா, நான் என்ன மன்னிச்சிருந்தேன், எனக்கு ஒரு வரி தெரியலண்ணா அப்படின்ற மாதிரி. தனுஷ் அவர்களோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இந்த மாதிரிலாம் பேசினா சும்மா விட முடியுமா? ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன். நிச்சயமா இது வர சரியா பேசினாப்ல. ஆனா இதுக்கப்புறம் அவர் படத்துக்கே கொடுத்த முட்டு இருக்கு பாரு. அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்னாங்க. சின்ன பையன் அப்படிங்கிறனால நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. புதுப்பேட்டைக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. நீங்களும் சொன்னீங்க. ஆனா எனக்கு கிடைக்கல. மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, வடசென்னை இவன் தப்பு. அதாவது ராயன் மாதிரி ஒரு குப்பை படத்துக்கு ஏன்டா நேஷனல் அவார்டு கொடுத்தாயன்று என்னால் அவகமா அடிச்சாயனா அவரையே அவர் விக்டிமா மாத்திக்கிறாப்புல. அதோட சேர்த்து இந்த தமிழ்ல நான் அவார்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்களை கவர்றதுக்காண்டி ஒரு 2 வார்த்தையை தூக்கி வீசுறது. அது என்னோட படம் நல்ல படம், நேஷனல் அவார்டு வாங்காத படம் யாருமே இதை பத்தி பேசல. ராயனுக்கு கிடைச்சிருச்சுன்னு தூக்கி போட்டு மிதிக்கிறியா அப்படின்ற மாதிரி பேசிடுது. இதுக்கு முன்னாடி அவர் நடிச்சு செம்மையா ஓடி நேஷனல் அவார்டு வந்து 2 படத்துக்கு இதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்காப்புல நடிப்புக்கு. இப்போ வாழ்த்துனா அதே வாய் தான் இப்ப ராயன் படத்துக்கு திட்டுது அப்படின்னா அந்த படத்துல தான் பிரச்சனை இருக்குன்றது இவருக்கு ஏன் புரியல? ஏன் இப்படி ஒரு மேடையை போட்டு கொடியை தூக்கிட்டு விக்டிம் கார்டை தூக்கிட்டு வந்து நிக்கிறாப்ல? ராயன் படத்துக்குலாம் நேஷனல் அவார்டு கொடுக்குற அளவுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அதான் மலங்கடிக்கிற மாதிரி இப்படி ஒரு மேடையை போட்டு மல்மட்டித்தனமா அவர் பேசிக்கிட்டு இருக்காப்புல. மேக்டர் என்னன்னா, அந்த வருஷம் நம்மளுக்கு மகாராஜா படம் தரமா ஓடிச்சு. அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வரும்னு எல்லாருமே எதிர்வாங்க. அந்த ஒரு படத்துக்குள்ள நிறைய விஷயத்த வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கல, இப்படி ஒரு குப்பை படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது எல்லாரும் பேசுறாங்க. அதுவும் யாரெல்லாம் அந்த வடசென்னை அசுரன் படத்தை வாழ்த்தி பேசினாங்களோ அவங்களே தான் பேசி. அது சரி, புஷ்பா 2 படத்துக்கு பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன் அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த ராயன் படத்துக்கு கொடுக்குறதுல என்ன ஆச்சரியம்? எத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலான்னு பேசுறேன். அதெல்லாம் எல்லாரும் பேச தானே செஞ்சோம். கொஞ்சம் அனத்தாம சும்மா இருந்தேன்.